என்னுடைய மருத்துவமனையிலே குழந்தை பிறக்கிறது. ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள். பீடியாட்ரிஷன் ஒரு குழந்தையை முயற்சி பண்ணி அதை உயிரை உண்டாக்க பார்க்குறாரு. அழலை. நர்ஸு சொல்கிறாங்க இறந்து போச்சு சார், இன்னுமே இதுக்கு மேலே பண்ண முடியாது, அந்த அம்மாட்ட காமிச்சிட்டு போச்சிடலான்னு. எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. கொண்டு போய் அந்த அம்மாட்ட காமிக்கிறாங்க. அனஸ்தீசியாவிலேருந்து வெளியில் வந்த அந்த தாய் 2 குழந்தைகளையும் உற்று நோக்குகிறாள். ஒரு குழந்தை கை கால் ஆடிட்டு இருக்கு, ஒரு குழந்தை அப்படியே படுத்துருக்கு. பட்டுன்னு அந்த அம்மா எந்திரிக்குது. டாக்டர் மூஞ்சியை பார்க்குது. 2 குழந்தைம்மா, ஒரு குழந்தை பிறக்கும்போது அழலை, என்னென்னவோ பண்ணி பார்த்தோம் ஆர்டிஃபிஷியலாக, குழந்தைய அழ வைக்க முடியல அப்படின்னு அவர் சொல்லும் போதே அந்த அம்மா சொல்கிறாங்க, நர்ஸு புதைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக வந்தோன்னு. சட்டால்னு அந்த லேடி எந்திரிச்சு அந்த இறந்து போன குழந்தையை நான் கொஞ்சம் வேண்டும் என்று கேட்கின்றாள். சினிமாவில் கூட நீங்கள் இப்படி பார்க்க முடியாது. தூக்கி அதுக்கு தாம்மா கொண்டு வந்தோன்னு கொடுக்குறாங்க. தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகின்றாள். கணவன் சொல்கிறாரு, அம்மா நானும் கூடவே இருந்து பார்க்குறேன், எல்லா முயற்சியும் இந்த பீடியாட்ரிஷியன் பண்ணி பார்த்துட்டாரு, ஒஜிஷியன் பண்ணி பார்த்துட்டாங்க, குழந்தை வந்து அழலை, நீ பச்சை உடம்பு அழாத அப்படிங்கிற கணவனோட கையை ஒரு தட்டு தட்டி விட்டாங்க. நேரம் ஆச்சுன்னு சொல்லி புதைக்கிறதுக்கு நர்ஸு கையை கேட்டாங்க. நர்ஸுக்கு ஒரு அடி. மாணவ பெற்றோர்களே, நாங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திடீரென்று ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது. அத்துணை பேர் உயிரோடு இருக்கின்ற குழந்தையை பார்க்கின்றோம். தோளிலே இருக்கின்ற குழந்தை வீல் என்று அழுகிறது, விரல் அசைகின்றது, கண் அசைகின்றது. தன்னுடைய தோளிலே தாயினிடத்திலே இருந்த இறந்து போனதாக நம்பப்பட்ட குழந்தை உயிர் பெற்று எரிகிறது. அவள்தான் தாய். இதை